நான் எங்கேயோ போறேன் வரேன். உங்ககிட்ட பதிவு பண்ணி கையெழுத்து போட்டு சொல்லிட்டு தான் போகணுமா? எனக்கு 1008 வேலை இருக்கும். வெளியில போற ஆம்பளை எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? ஏங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஓவரா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனந்தி ஆனந்தி குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி இருக்கப்போ? என்ன ஆனந்தி? வாங்க, உங்களை போய் கல்யாணம் பண்றதுக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிருந்தா அவன் என்ன பந்த பாசத்தோட பாத்துருப்பா, சந்தோஷமா வச்சிருந்திருப்பான். உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். மாப்ள மாப்ள என்ன மாப்ள எங்க போயிட்டீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? அதுக்கு என்னங்க போ? நான் எங்கேயோ போறேன் வரேன். உங்ககிட்ட பதிவு பண்ணி கையெழுத்து போட்டு சொல்லிட்டு தான் போகணுமா? எனக்கு 1008 வேலை இருக்கும். வெளியில போற ஆம்பளை எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? ஏங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஓவரா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் குடும்பத்தை விட்டு வந்தோன்னே உங்க கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு தோரணே பேசுறீங்களோ? நான் எங்க வேணா போவேன், எப்ப வேணா வருவேன். எங்க வீட்டுல கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்க யாருங்க கேள்வி கேட்கறதுக்கு? அந்த உரிமை நான் உங்களுக்கு கொடுக்கல, அத முதல்ல மனசுல வச்சுங்க. ஏங்க நீங்க எங்க போறீங்க வரீங்கிறது எனக்கு தேவையில்லை. உங்க மொபைலுக்கு நான் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருந்தது. நாங்க ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். ஏங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் சார்ஜ் போடல, போனவனுக்கு திரும்ப வர தெரியாதா? யாரும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. மாப்ள நான் எதுக்காக உங்களை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? குழந்தைக்கு ஒண்ணும் சரியில்லை, பக்கத்துல ஆஸ்பத்திரி எதுவும் இல்ல, குழந்தைய கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல, அதனால தான் உங்களை தேடினேன். உங்களை தேவையில்லாம தியானம் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அத்தை குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை எங்க இருக்கா? போ மேலதான் இருக்கா மாப்ள. ஆனந்தி 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 குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா? போ. என்ன ஆனந்தி? வாங்க, இன்னும் மெதுவா வர வேண்டியதானே? வரும்போது 2 மாலையும் 2 கோடி துணியை கொண்டு வந்து 2 பேருக்கு சேர்த்து போட்டுருக்க என்ன வேண்டியதானே? இப்படிலாம் பேசுற? ஏங்க ஏன் இப்ப வந்தீங்க? எங்க இருந்தீங்களோ அங்கே போய் இருங்க. ஏன் ஆனந்தி? உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க பொண்டாட்டி குழந்தை? நான் செத்து பொழைச்சு வந்து அது கூட நான் அசரல. இந்த குழந்தை உங்க ரத்தம். ஏற்கனவே இன்குபேட்டர்ல வச்சு கொண்டு வந்திருக்கேன் என் பிள்ளைய. எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு தெரியுமா பாக்க? 3 மணி நேரமா என் குழந்தைக்கு வயித்தால போயிட்டு இருக்கு. என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஆனந்தி வா ஆனந்தி, டாக்டர் கிட்ட போலாம். ஆனந்தி என்ன? ஏங்க இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு வர வேண்டியதானே? உங்களுக்கு தகவல் சொல்ல நான் எவ்வளவு தவிச்சிட்டு தெரியுமா? உங்க மொபைல் கூட ட்ரை பண்ணி பார்த்து தெரியுமா? என் குழந்தைங்க எங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தது. நீங்க என்னமோ 4 மணி நேரம் கழிச்சு வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கணுமா? இங்க நல்ல வேலை வீட்டுல அப்பா அம்மாவாவது இருந்தாங்க, இல்லன்னா என்னக்கா இருக்கும்? நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க தான் போய் கால் டாக்ஸி எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டோக்கன் வாங்கி மருந்து மாத்திரை வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. இந்த வீட்டுல அவங்கள இருக்க வேண்டாம் தானே சொன்னீங்க? அவங்க இருந்ததுனாலதான் என் குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? அவங்க போனா ஹாஸ்பிட்டல் என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. அங்கதான் அவங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனந்தி டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன ஆனந்தி? கை எடுங்க, தொடாதீங்க குழந்தைய. இப்போ என்னமோ ஓவரா நடிக்கிறீங்க. அப்பா பேர் வைக்க இனிஷியல் போட மட்டும் தானா? என்ன தமிழ் படிச்சு என்னங்க பிரயோஜனம்? எங்க அப்பா என்ன வண்டியில கூட்டிட்டு போகும்போது என் குழந்தைக்கு அப்படியே தூக்கி போடுச்சு தெரியுமா? ஐயோ ஏதோ சென்னை வந்துச்சுன்னு நான் அப்படியே அழறிட்டேன். நீங்க என்னடா சாவு கசமா போய் ஊரை சுத்திட்டு வரீங்களா? எதுக்கு புள்ளைய பேத்து போட்டீங்க? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அதுக்கு பாட்டுக்கு பெத்து போட்டுட்டு அதுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனா மனுஷன் தாங்க பாசத்தோட பாப்பாங்க. ஆனா நீங்களும் ஆட்டு மந்தையில பிறந்து வளர்ந்தவங்க தானே? உங்களுக்கு எங்க புரியுது இதெல்லாம்? இங்க பாருங்க,
இந்த மஞ்ச கயிறுக்கு பதிலா நான் தூக்கு கயிறு தான் கட்டியிருக்கேன். உங்களை போய் கல்யாணம் பண்றதுக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிருந்தா அவன் என்ன பந்த பாசத்தோட பாத்திருப்பான், சந்தோஷமா வச்சிருந்திருப்பான். உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். தயவு செஞ்சு இங்க நிக்காதீங்க, போயிடுங்க இருந்து. போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. போச்சு என் வாழ்க்கை. உமா, அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்து இறக்குமா. உமா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். உமா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உமா. என்ன அத்தை? சாரி அத்தை, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் ஏதாவது செய்யலையா? இல்ல, நீ பதட்டப்படுற அளவுக்கு நான் எதுவும் சொல்லல, சும்மா தான் கூப்பிட்டேன். ஆமா, நீ என்னத்தை யோசிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்க? ஏம்மா இப்படி டல்லா இருக்க? சொல்லு. ஒன்னும் இல்ல அத்தை, அன்னைக்கு மாமா என்கிட்ட அப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத உமா. அவர் ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல அத்தை, பொதுவா ஒரு குடும்பத்துக்கு அவர் சொன்ன விஷயம்லாம் பொருந்தும். ஆனா எங்க குடும்பம் அப்படி இல்ல அத்தை. எல்லாரும் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கும் போது கூட பிரிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அம்மாவோட எண்ணம் என்னன்னா, இந்த குடும்பம் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்ன்றது தான். பாரம்பரியமா இருந்த குடும்பம் அது சின்ன பின்னமா ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. சரவணன் பால் காய்ச்சும் போது கூட நாங்களே எதுக்கு போனோம் தெரியுமா? எங்க அண்ணன் வருத்தப்படுன்ற ஒரே காரணத்துக்காக தான். எங்க எல்லாரோட மனசுலயும் அண்ணன் தனியா போனதுல வருத்தமும் வேதனையும் இருந்தா கூட அதெல்லாம் மறைச்சிட்டு போய் தான் அங்க நின்றோம். நீ சொல்றதும் கரெக்டு தான் உமா. ஐயோ அத்தை, மாமா சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா வைஜெயந்தி அண்ணி, ஆனந்தி அண்ணி எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போட முடியாது. அவங்க பண்ணதெல்லாம் சரின்னு என்னால ஏத்துக்கவும் முடியாது. பொது மனுஷங்களை கூட்டிட்டு வந்து எங்க அம்மா அண்ணன் இவங்க மனசெல்லாம் நோகடிச்சிருக்காங்க. சொத்து பிரிக்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எங்க சிவன்யான் அண்ணன் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அவங்க பிரச்சனை நிறுத்தல. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம் அத்தை. உமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத. கேஸை ஆஃப் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. போன வாரம் முழுக்க அலைஞ்சிட்டு இருந்தில்ல, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, என்ன வேலை இருக்கு? எங்க போறீங்க? இந்த பானு ரூம் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏதோ சிங்கத்தோட குகைக்குள்ள போறதுக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி சின்ன பொண்ணு கூட அந்த ரூமுக்கு போக மாட்டேங்கிறா. பானு ஹேண்ட்பேக்ல இருக்கிற பேப்பரை கூட தூக்கி வெளில போட மாட்டேங்கிறா. அதான் நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரியா? அத்தை, நானும் உங்களோட வரேன், க்ளீன் பண்றேன். வாங்க. வேண்டாமா, நீ ரெஸ்ட் எடு, நானே பாத்துக்கிறேன். ஓ அத்தை, என்ன பாத்துக்க தான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? வாங்க. சரி வா. சின்ன பொண்ணு, கேஸ் ஆஃப் பண்ணிடு. அப்பா, எவ்வளவு குப்பை பாறேன். உமா, நான் இங்கெல்லாம் க்ளீன் பண்றேன், நீ பெட் எல்லாம் உதறி சரி பண்ண, அதுக்கப்புறம் பெருக்கிட்டு மாவு போட்டுக்கலாம். சரியா? சரி அத்தை. எவ்வளவு தூசி. போட்டோ நிமித்தி ஒரு இடத்துல வைக்கிறாள பாரு. இந்த பொம்மையெல்லாம் கூட தொடச்சு வைக்க கூடாது. அவ ரொம்ப மோசம் பண்றாமா அவ. அத்தை, அந்த துணி கொடுங்க. இந்த
கவலைப்படாதீங்க அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ பேப்பர் விழுந்துருச்சு, அதுல என் சொத்தே போயிடுச்சும்பாளே அவ. நீ இப்படி சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு மருமகளா நீ வந்திருக்க. செய்ய எவ்வளவு தூசி, சி இவ்வளவு பேப்பர் பார். சே, இந்த பேப்பர்லாம் கூட தனியா ஒரு கவர்ல தாமா போட்டு வைக்கணும். இல்லைன்னா இந்த பேப்பர்ல அந்த ஆர்டர் போச்சு இந்த ஆர்டர் போச்சும்பாவ. எவ்வளவு தூசி. காலையில டிஃபன் கூட வேண்டான்னு சொல்லிட்டு என்னோட கிளீன் பண்ற வேலைக்கு வந்துட்டேன். அட விடுங்க அத்தை, முதல்ல கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாலே பெரிய வேலை முடிச்சா மாதிரி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அத்தை. அதுக்கு இல்லம்மா, இந்த ஒரு நாள் முழுக்க இந்த வேலையிலேயே போயிடும். அதுதான் சொன்னேன். பரவாயில்ல. கல்யாண பத்திரிக்கை இவ்வளவு மதிச்சு ஒருத்தன் கொடுத்துருக்கான் பாரு. போனாலோ போலையோ ஐயோ தண்டம், எந்த ரூபாயோ அந்த பத்திரிக்கை. பாவம், ஒரு பத்திரிக்கை வேஸ்ட். இளங்கோ ஃபாரின்ல இருந்து ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கான். ஒருவேளை நீ வாங்கி வச்சிருப்பியோங்க. எனக்கு வேற வேலை இல்ல. என்ன உமா பதில சொல். உமா என்ன உமா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? உமா என்ன உமா? இங்க பாருங்க அத்தை, யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க அத்தை. யார் அனுப்பியிருக்கா உமா? அவர்தான் அத்தை அனுப்பிச்சிருக்காரு. என்னம்மா? இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன் கொரியர் இதுதான் அத்தை. நம்ம இளங்கோ அனுப்பியிருக்கா? ஆமா அத்தை, இங்க பாருங்க அத்தை, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்க அத்தை. ஐயோ உமா, ஏன் இப்படிலாம் பண்றா? அழாத உமா. அதுதான் அந்த உனக்கு அந்த பார்சல் கிடைச்சிருச்சுலமா, அதை வச்சு கடை அழாதர. இன்னைக்கு பானு வரட்டும், அவனை நிக்க வச்சு 2ல 1 கேள்வி கேட்கறான். எவ்வளவு